சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணாவே டிவிக்கு கரூர் இஷ்யூ தான் எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 40 பேர் இந்த கரூர் இஷ்யூல பலியாயிருக்காங்க. இதுக்கெல்லாம் யார் காரணம், அங்க என்ன நடந்ததுன்னு யாருக்குமே இது வரைக்கும் தெளிவா தெரியல. ஆனா இதுல பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்குன்னு மட்டும் நல்லாவே தெரியுது. கூட்டத்துல நடந்த நிகழ்வை நேர்ல பார்த்த இந்த நபர் சொல்ற வீடியோ பாருங்க. நேத்து நாங்க இங்க தாங்க இருந்தோம். ஆம்புலன்ஸ்காரங்க தேவலாம் உள்ள வந்தாங்க. நாங்க நிறைய பேத்துக்கு கூட வந்தவங்களுக்கு என்ன கூட வந்த பசங்களுக்கு நிறைய பேத்துக்கு சட்டையில கட்டி வச்சு கிழிச்சிருக்காங்க. கட்டி வச்சு கிழிக்கிற அளவுக்கு என்ன சூழ்நிலை உண்டாச்சு எதுவுமே ஆகல. இந்த மாதிரி பல விஷயம் நடந்திருக்கு. உண்மை தெரியாம யாருமே பேசுறாங்க. நாங்க ஆம்புலன்ஸ்காரன் டைரக்டா கூப்பிட்டு விசாரிக்கிறோம். அவங்க எடுத்தது 25 to 30 கேஸ் தான் மொத்தமா எடுத்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. மொத்தமே 4 பேர் இறந்து போயிருக்காங்க. ஆனா இத்தனை பேர் திடீர்னு எங்க வந்து இறந்து போனாங்கன்னு யாருக்குமே தெரியல. 40 பேர் எப்படி பலியானாங்கன்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கே தெரியல. அதே மாதிரி இந்த ஒரு வீடியோவையும் பாருங்க. ஒரு பொண்ணை அடிப்பட்ட மாதிரி ஒருத்தர் அவசரமா தூக்கிட்டு போறாரு. ஆனா அதே பொண்ணு கொஞ்ச நேரம் கழிச்சு யாருக்காக அழுகுறாங்கன்னே தெரியல, வெளியே உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காங்க. இது ஒரு நியூஸ் சேனல்ல வந்த வீடியோ கிளிப். வன்மத்தினால பொய்யான தகவல்கள் நிறைய பரப்பப்படுது. விஜய் கேட்ட எடுத்து கொடுக்க முடியாம எல்லாம் நடந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஆஸ்கர் லெவலுக்கு நடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணாலும் கண்ணுல தண்ணி தான் வர மாட்டேங்குது. ஒரு மனுஷன் தன்னோட வெற்றிக்கு காரணமான மக்களுக்கு நல்லது செய்யலான்னு அவரோட வேலையும் பல கோடிக்கணக்கான சம்பளத்தையும் விட்டுட்டு வந்து நின்னா அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு பல சூழ்ச்சிகள் நடக்குது. நல்லதுக்கு எப்பவுமே காலம் இல்லைன்னு சொல்றதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சம்பவம். இதெல்லாம் யார் தட்டி கேட்க போறா, 40 பேர்த்தோட உயிருக்கு யார் பதில் சொல்ல போறான்னு பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். நம்மளால முடிஞ்சது வி ஸ்டாண்ட் தளபதிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுங்க. டிவிகே சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் செக்ஷன்ல ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணி விடுங்க.